வணக்கம் மக்களே, நான் எம்சிஆர். வெல்கம் டு எம்சிஆர் கோல்டன் எக். ஜனவரி 5th நடந்த ஹண்ட்ல யாரும் ஹோஸ்ட்டை கண்டுபிடிக்காதனால அன்னைக்கு ஹண்ட் கேன்சல் ஆகப்பட்டுச்சு. அந்த டிக்கெட் கிழிச்சாச்சு. ஸோ அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். லைஃப்பில் ஒரே விஷயம், எனவே நம்மளை அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரணும்னா முதல்ல வந்து அதிர்ஷ்டம் நம்ம தேடி போகணும். இன்னைக்கு அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு என்னோட வழியாக வந்திருக்கு. ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். அன்றைக்கி ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். இன்றைக்கி டாஸ்க்கு வந்து நம்மளை கண்டுபிடிக்கிற டாஸ்க்கு. தெரில எத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு தெரில. எனக்கு கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. இது வந்து லைஃப்பில் ஒரு ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நானே வந்து ஒரு ஹோஸ்டிங்கை வந்து நானே சேலஞ்சுக்குள்ளே இன்க்ளூட் ஆகி என்ன கண்டுபிடிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வந்து எனக்கே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பாப்பா இன்றைக்கி டே வந்து ரொம்ப எக்ஸைட்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். நம்ம இருக்கிறது இங்கே பெசன் ஏரியா தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபெமிலியரான ஸ்பாட் தான் கொடுத்துருக்கோம். பட் இந்த இடத்துக்குள்ளே நம்மளை கண்டுபிடிக்கிறாங்களா, என்ன கண்டுபிடிக்கிறாங்களா அப்படி தான் சேலஞ்சு இல்லையா? லைஃப்பில் ஒரே விஷயம், எனவே நம்மளை அதிர்ஷ்டம் நம்மளை தேடி வரணும்னா முதல்ல வந்து அதிர்ஷ்டம் நம்ம தேடி போகணும். இன்றைக்கி அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு என்னோட வழியாக வந்திருக்கு. ஒரு விஷயம் மண்டையை நல்லா தீட்டி வச்சுக்கிட்டு கேள்றான். இன்றைக்கி அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு என்னோட வழியாக வந்திருக்கு. என்னை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம். கண்டிப்பாக இன்றைக்கி டோக்கன் டிக்கெட்ஸ் உங்களுக்கு காமிச்சாகணும் இல்லையா? ஸோ திஸ் இஸ் டுடேஸ் டிக்கெட். ஓகே, எம்சிஆர் கோல்டன் டிக்கெட் ₹3000. நல்லா பார்த்துக்கோங்க. வெறும் டிக்கெட் இல்லை, உங்களுக்கான ஹாட் கேஷ் ரெடியாக இருக்குது. எஸ் கைஸ், பா. ஸோ நோட்டே சூடாக இருக்குது, ரொம்ப ஹாட்டாக இருக்குது. திஸ் இஸ் ரியல், நாட் ஓன்லி ஃபார் ரியல், திஸ் இஸ் ரியல். இந்த சேனல் மெயின் டாஸ்க்கே வந்து 4 பேர் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஓகே, இன்றைக்கி இந்த கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்க இதில் போர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் யூ ஹேவ் டு டொனேட் ஃபார் சம்படி எல்ஸ். அது வந்து டாஸ்க்கோட முக்கியமான சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி யார் வந்து இந்த ஹாட் ப்ரைஸை வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ஸ் வெயிட் அண்ட் see. உள்ளே போகலாமா? நான் உள்ளே போனால் தான் நமக்கு இப்போ டஃப்பு கொடுக்க கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ், பெசன்ட் நகர் பார்த்தீங்கன்னா சென்னையில் முக்கியமான பிளேஸு. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். நானுமே வந்து ரொம்ப சென்னை என்ஜாய் பண்ண பிளேசஸ் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடம் தான். மோஸ்ட்லி வந்து எல்லா ஷாப்ஸுமே எங்கேஜ் ஆகும். சூடாக சாப்பிட்ற பஜ்ஜிலேருந்து ஹாட்டாக சாப்பிட்ற ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கே துதியை இன்னும் ஒரு முறை பாடு. சூடாக சாப்பிட்ற பஜ்ஜிலேருந்து ஹாட்டாக சாப்பிட்ற ஃபிஷ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய ஃபேவரட் ஃபிஷ் ஷாப் இருக்குது. முடிஞ்சால் அந்த ஃபிஷ் ஷாப்பில் போயிட்டு வந்து இன்றைக்கி ஏதாவது ஜஸ்ட் வில் ஹேவ் சம் ஃபன். ஓகே, ரொம்ப கூலான பிளேஸ். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் ஃபேமிலியோட பேரோட வந்தீங்கன்னா வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ். இப்போ நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. அதுப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்சோட நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. கன் ஃபைட் இருக்குது, ரிங் ஃபைட் இருக்குது, எல்லாமே சேலஞ்சிங்கான விஷயம். பட் இன்றைக்கி டாஸ்கில் முதல்ல நம்மளை கண்டுபிடிங்க. நம்மளை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்னென்ன நம்ம என்ஜாய் பண்ணலான்னு சொல்லி நம்ம ஃபர்தராக பேசுவோம். இந்த ஸ்பாட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்பாட். அதாவது தண்ணிக்கும் கரைக்கும் இந்த எட்ஜ் பாயிண்டில் நிற்கணும் இல்லையா? இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான மூமெண்ட். ரொம்ப என்ஜாய் பண்ண வேண்டிய விஷயம். மோஸ்ட் ஆஃப் யூ பீப்புள் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து யாரெல்லாம் அங்கே வரலையோ அவங்களுக்கான ஒரு மெசேஜ் தான் இது. அங்கே வந்து ஒரு மானுமெண்ட் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஸ்பாட்டு. பட் அதை பற்றி டீட்டெயில்ஸ் நமக்கு தெரியாது. அதை பற்றி பேச நம்ம வரல. வந்தோமா, சில் பண்ணோமா, பீச் கத்தை வாங்கினோமா, 2 சூடாக பஜ்ஜி சாப்பிட்டோமா அப்படின்னு இருந்தோம்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான பிளேஸ். ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்து நீங்கள் ஃபுட்ஸ் என்ஜாய் பண்ணணும், பீச் கத்துற அப்படின்னா வந்து சென்னையில் திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி குட் பிளேஸ். நம்ம எந்த ஷோவில் இருக்கோம்னா எம்சிஆருடைய முக்கியமான சேலஞ்ச் ஷோவில் இருக்கோம். மறந்துடாதீங்க, சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய பேருக்கு அதை பற்றி சொல்லுங்கள். இது மெயின் டாஸ்க்குன்னு அப்படின்னா வந்து ஜஸ்ட்டு வந்தோம் ஒரு கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. நம்மளோட கோல் ஒன்று இருக்குது. அந்த கோலில் வந்து என்ன பண்ணுறோம் சொல்கிறோம் அப்படின்னா வந்து கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணுறவங்க ஒரு சர்டன் போர்ஷன் ஆஃப் தி கேஷ் அதை வந்து யாருக்காவது டொனேட் பண்ணணும்.
அதாவது நீங்கள் வின் பண்ணுற கேஷ் ப்ரைஸில் வந்து ஒரு 5 to 10% யாருக்கா டொனேட் பண்ணணும் இல்லைன்னா ஸ்பான்சர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த டாஸ்க்கோட முக்கியமான சேலஞ்ச். நீங்கள் மட்டும் கேஷ் ப்ரைஸ் வின் பண்ணால் பத்தாது, அதான் நல்ல விஷயம் நம்ம மட்டும் நடந்தால் பத்தாது, 4 பேர் நடக்கணும் இல்லையா, அதுதான் வந்து மெயினான கோல். இல்லை உங்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நீங்கள் அந்த டொனேஷனை கொடுத்துட்டு ஸ்பான்சர்ஷிப்பை கொடுத்துட்டு அதை வீடியோ பண்ணி எங்களை டேக் பண்ணி போடுறப்ப நீங்கள் வந்து ஃபைனல் எபிசோடில் எங்களோட ஃபைனல் வெர்ஷனில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்கும். அதில் கேஷ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி இட் வில் பி 10 times த அமௌண்ட் ஆஃப் ப்ரெசன்ட் கேஷ் ப்ரைஸ். ஒன்ஸ் அகெயின் இன்றைக்கே கேஷ் ப்ரைஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா மேபி சில பேர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கலாம், சில பேர் வீடியோ பார்த்துட்டு வந்து இங்கெல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு யோசிக்கலாம். இங்கே சூடாக கேஷ் இருக்குது, 3000 rupees கேஷ் ப்ரைஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. தயவுசெய்து வந்து டாஸ்க்கை வின் பண்ணுங்கள், நம்மளை கண்டுபிடிங்க. உங்களுக்கான லொக்கேஷன் கொடுத்துட்டோம், ஏரியா கொடுத்தாச்சு. இன்றைக்கி எம்சிஆரோட சேலஞ்சை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். ஸோ சேலஞ்சஸோட க்ளூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. பட் டைம் போக போக வந்து நிறைய பேர் வெறித்தனமாக தேடிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வி ஸ்டார்டட் கிவிங் சம் டிப்ஸ். நாங்கள் எந்த ஜோனில் இருக்கோம், எந்த ஏரியாக்குள்ளே இருக்கோம்னு சொல்லிட்டு வி ஸ்டார்டட் கிவிங் சம் டிப்ஸ். காத்திருந்து காலங்கள் போகுதடி, பூத்திருந்து பூத்திருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேம் அதாவது இந்த டாஸ்கோட எண்ட் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். எஸ், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த சேனல் 30 minutes ஆஃப் டைம் இருக்குது. வரவங்க சீக்கிரமாக வந்து கண்டுபிடிங்க. எனக்கு வேறு வந்து வீட்டில் வந்து அர்ஜென்ட் கால் வந்துடுச்சு. என்ன கால் அப்படின்னா வந்து சுட சுட சிக்கன் குழம்பு ரெடியாக இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா சூடாக உங்கள்கிட்ட கேஷை கொடுத்துட்டு உங்களை வாழ்த்திட்டு வீட்டில் போய் சாப்பிட கரெக்டாக இருக்கும். எம்சிஆர் கோல்ட் இன் கப் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான சேலஞ்ச் கொடுத்தோம். அதாவது எங்களை வந்து இந்த லொக்கேஷனில் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணோம். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாங்க, நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இன்றைக்கிற எபிசோடில் வந்து நம்மளை யாரையும் கண்டுபிடிக்க முடியல. ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. லைஃப்பில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம சில சேலஞ்சை நோக்கி போகிறப்ப வந்து சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்கும், சில நேரங்கள் நடக்காது. பட் எல்லாமே வந்து லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான லேர்னிங். ஸோ இன்றைக்கி எபிசோடை வந்து க்ளோஸ் பண்ணி 10 minutes இருக்குது. நாங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கோம்னா வந்து இந்த 10 minutesல யாரும் கண்டுபிடிக்கல அப்படின்னா வந்து இன்றைக்குரிய கேஷ் ப்ரைஸான 3000 வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணலாம். ஸோ இந்த 10 minutesக்கு அப்புறம் எங்களோட பயணம் வந்து அதை நோக்கி இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கீப் ஆன் மூவிங். தி எண்ட் ஆஃப் தி ஷோ, ஆல்மோஸ்ட் டைம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி யாரும் நம்மளை கண்டுபிடிக்கல. ஸோ இன்றைக்கி ஒரு கேஷ் ப்ரைஸை என்ன முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக செலவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு we are moving on. ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம ரைஸ் பேக் வாங்க போகிறோம். வாங்கிட்டு we go straightly to the அன்புக்கரங்கம். ஸோ இன்னைக்கு சேலஞ்சில் நம்ம யாரையும் கண்டுபிடிக்காத யாரும் வராதால இந்த டிக்கெட்டை வந்து கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் திஸ் டிக்கெட். ஸோ என்டையர் அமௌண்ட் இன்றைக்கி கேஷ் ப்ரைஸோட என்டையர் அமௌண்ட்டை வந்து we are donating as ரைஸ் பேக்ஸ் டு அன்புக்கரங்கள். ஸோ because ரைஸ் பேக்ஸ் ஓவர். நீங்க பார்த்த மாதிரி யாரும் கண்டுபிடிக்காதனால அன்னைக்கு பிரைஸ் மணியை ஃபுல்லா அன்புக்காரங்களுக்கு டொனேட் பண்ணியாச்சு. போன தடவை நடந்த ஹண்ட் கொஞ்சம் டஃபா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனல் புதுசு, ஃபாலோவர்ஸ் இன்னும் கம்மியா இருக்கனால நான் இந்த சீசன் முடிகிற வரைக்கும் டிஃபிகல்ட்டியை கொஞ்சம் குறைக்கிறேன். அடுத்த ஹண்ட் January 19th அன்னைக்கு ரூல்ஸ் அதே தான். ஃபைண்ட் த ஹோஸ்ட். ஹோஸ்டோட ஃபோட்டோ கவுண்ட் டவுன் முடிஞ்சதும் உங்களுக்கு வந்துடும். எந்த லொக்கேஷன் நடக்க போகுதுன்னு 1 hour முன்னாடியே உங்களுக்கு வந்துடும். ஸோ போன தடவை யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ, யாருனால பார்ட்டிசிபேட் பண்ண முடியலையோ இந்த தடவை பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.